ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாய்க்கா தகரா இருக்கு. இந்த வீட்டுல ஒருத்தருக்குமே வெட்கம், மானம், ரோஷம், சூடு, சொரணை இதெல்லாம் கிடையாது. ஆனா இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. கவலைப்படாதே, அனைவரும் கருட புராணத்தின்படி தண்டிக்கப்படுவார்கள். ஆதிகாலம் போட்டா கிடைக்கிற ராகம் கல்யாணியா காம்போதியா, கனகப்பிரியாவா சண்முகப்பிரியாவா இல்ல ஸ்ரீபிரியா? இருக்கின்றான், வாழமீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான், கெட்ட மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான், மீன் முதற்கொண்டு இருக்கின்றான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைட்டாங்க. அப்பவே சொன்னேன் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. மைனர் குஞ்சினா ஊரே நடுங்குது. வயசுல சங்கீதா அந்த விஸ்கி இல்லைங்க, பொம்பளை கம்பள வாழையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன 100 வயசு வரைக்கும் இருக்கணும். பாவம் பப்ளு ஏன் அடிக்கிற? இந்த காரை வச்சு இந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். இது எங்க வண்டி? ட்ரிபிள் போவோம், ஃபோர் போவோம், பைக் போவோம். இவர் யார் தெரியுமா? யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? தாங்க முடியாது. அம்மா நான் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிட்டேன். இந்த மாநாட்ட குழப்பக்கு நாடுகிட்டு சாகறாமடி. அம்மா நான் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிட்டேன். அது சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆட. அம்மா நான் பாஸ் ஆயிட்டேன். செய்யறது தீர்த்து குழப்பம். அந்த சாமி அடிக்கிற பட்டம் வேணும். இந்த பதவிக்கு வர்றது போறது எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு ஏன் இப்படி கத்துற? எனக்கு நீ வேணும், ஏசி செல்வமா வேணும். அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வர்றாரு. நான் யார் தெரியுமா? சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 1500 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். தீயா வேலை செய்யணும் குமாரே. விளையாடு 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 ஜெயிக்கும் வரைக்கும் விளையாடு. விளையாடு 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 வாழும் வரைக்கும் விளையாடு. வேடிக்கை பார்த்தா தங்கம் கிடையாது. தைரியம் இருந்தா தோல்வி உனக்கேது. கண்ணை கட்டி விட்டாலும் உன்னை நம்பி விளையாடு. கடவுள் எதிர வந்தாலும் கையை கோர்த்து விளையாடு. விளையாடு விளையாடு ஜெயிக்கும் வரைக்கும் விளையாடு. விளையாடு விளையாடு வாழும் வரைக்கும் விளையாடு. மரம் எதிர்த்து வானம் மேல கூடு கட்டு. சொல்லி அடிக்கும் ஆளுக்கெல்லாம் சூரியதான் நெத்தி போட்டு. ராக்கோடிக்கு தூக்கம் எதற்கு? ரவுண்டு கட்டி வெளுத்து கட்டி. காக்காருக்கு கூட்டு எதற்கு? கட்டம் கட்டி குழந்து கட்டி. எவனும் நெச்செடுத்தாலும் எதுவும் நெச்செடுத்தாலும் எதிரிங்க வந்தாலும் கேரி விதிச்சு விளையாடு. விளையாடு விளையாடு ஜெயிக்கும் வரைக்கும் விளையாடு.
அருவியெல்லாம் மலைய தாண்ட முடியாது திரைய போட்டு கடலைய முடி வைக்க முடியாது வரையறுக்கும் நேரத்தில் மீன் ஆட கூடாது தலையிருக்கும் நேரத்தில் பாதுகாட கூடாது எளிய தான் வச்சாலும் வாணிய தான் வச்சாலும் யாரும் நடக்க முடியாது எதிரி குதிச்சு விளையாடு 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 ஜெயிக்கும் வரைக்கும் விளையாடு 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 பாடும் வரைக்கும் விளையாடு செடிக்க பார்த்தா தங்கம் கிடையாது தைரியம் இருந்தா தோல்வி உனக்கேது கட்டி விட்டாலும் உன்னை நம்பி விளையாடு கடவுள் எதிர வந்தாலும் கைய தோட்டு விளையாடு 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 ஜெயிக்கும் வரைக்கும் விளையாடு 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 வாழும் வரைக்கும் விளையாடு
நாளையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் கால் பிடிப்பார். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தில் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஏரியா அப்படி திருப்பணும். காப்பு பண்ணதால ஒன்றும் பண்ண இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் கூறவும் நானா பார்த்திருப்பேன். ஒரு கடவுள் உண்டு, அவன் கொள்கை உண்டு, அதை எப்போதும் காத்திருப்பேன். முன்பு ஏசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த மாநிலத்தில் பிறந்தார். இவர் திருந்தவில்லை, மனம் மறந்தவில்லை, அந்த மேலோ சொன்னதை மறந்தார். அந்த மேலோ சொன்னதை மறந்தார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இன்று ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவ்வளோதானா? அது பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணுமா? அவ்வளோதானா? சட்டமாக